செம்ம தாகமாக இருக்குது. செம்மையாக இருக்குது. ப்ளூபெரியாம் இது நல்லாயிருக்கு. நல்லா இருக்குல்ல? ஹவு மச்? 50. அதான் வந்தாச்சு. இங்கே இருக்கு பாருங்க, சுந்தரி அக்கா கடை. 120ங்களா? 120 டோக்கன். மீன் வேணால் நல்லாயிருக்கு, வறுத்த மீன் நல்லாயிருக்கு, குழம்பு ஓரளவுக்கு ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெரினா பீச்சில் என்னென்ன இருக்குது, என்னென்ன வாங்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அவ்வளோதான், இது ரெண்டையும் பார்த்து முடிச்சாச்சு. அடுத்து போய் நம்ம என்னென்ன கிடைக்கும், என்னென்ன ரேட்டில் இருக்குது, என்னென்ன நல்லா இருக்குன்னு அப்படியே போய் பார்த்துட்டு வரலாமா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு உழைப்பாளர் சிலை இருக்குது. சிலை இருக்கா, அதிலிருந்து அப்படியே கொஞ்சம் லெஃப்ட் கட் பண்ணி கீழே போனால் கீழே வந்து அப்படியே பீச்சு ஃபுல்லாமே கடை தான். அங்கே பாருங்கள் என்னென்ன இருக்குது. நவாப்பழம், மாங்காய், சோளக்கருது, கரும்பு ஜூஸு, இதெல்லாம் ஒரு நாள் ஃபுல்லாக காலையில் வந்து சாயந்தரம் வரைக்கும் சாப்பிடணும் போல். ஆனால் குழந்தைங்கள கூப்பிட்டு வந்தீங்கன்னா எப்படியும் ஒரு 1000 ரூபாய்க்கு பக்கம் காலி ஆயிரும். ஏன்னா ஃபுல்லாமே பொம்மை கடை, ஸ்நாக்ஸ் கடை. எப்படி அதை வாங்கி இதை வாங்கி கொடுன்னு சொல்லு கண்டிப்பாக. எப்படி ஃபுல்லாக கடை தான் இந்த சைடு. குதிரையெல்லாம் இருக்கு. இது குதிரை இல்லை, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். இது மாடு. அந்த சைடு சொன்னேன். இந்த இங்கே நிற்கிது பாருங்க. எவ்வளோ ப்ரோ ரைடுக்கு? 100 ரூபாய்ங்களா? எங்கேருந்து எவ்வளோ தூரம்? அவ்வளோ தூரம் போயிட்டுங்களா? மக்களே, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம குதிரை ரைடு போக போகிறோம். என்னடா சின்ன பையனா உனக்கு என்ன ஆசையான்னு கேட்குறீங்க. நான் வந்து குதிரையில் போனதே இல்லை. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபா தானம்மா. அங்கே அந்த இதில் ஸ்டார்ட் பண்ணி இது ஃபுல்லாகம்மா. அதையும் காட்டுருங்க. இது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆசையாக இருக்கும். குதிரை ரைடு வரதெல்லாம் கொஞ்சம் ஆசையாக இருக்கும். என்னன்னு தெரில, இன்றைக்கி ஆசையாக இருக்குது. அவ்வளோதான், ஆசைப்பட்டு போயே ஆகணும். போயிடலாம் இருங்க மக்களே. நான் எது மேலே உட்காந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா குதிரை மேலே உட்காந்துருக்கேன். ஐயோ, என்ன நகர மாட்டேங்குது. செம்மையா இருக்கு. தெரியுதா? ஒன்றும் பண்ணாதா ப்ரோ? அவரு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் தான் இனிமேல். உங்கள் பேர் ப்ரோ? ரவிசங்கரா? ஓகே ஓகே. பயங்கரமாக இருக்கு. இதான் ஃபஸ்ட் டைம் ப்ரோ. அதான் அப்படியே கையில் ஒரு கத்தி இருந்துச்சுன்னா இங்கே அப்படியே கரிகால சோழன் மாதிரி எல்லாம் அவளை மறக்கத்தா. என்ன என்ன இதெல்லாம் சும்மா பயங்கரமா இருக்கு. சரி சரி ப்ரோ. எப்படி குதிரை ரைடு வந்தாச்சு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரோ. இத்தனை வருஷத்துல என்ன சொன்னானே திரும்பிட்டா. அவன் பாட்டு திரும்புறா. போவாது. ஹேய் ஹேய், ஜாலியா போயிட்டு இருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு அப்படியே குதிரையிலே போயிடலாம். அப்படியே ஆந்திரா போயிட வேண்டியதான். அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். ஏன் பறந்துடாதரா. செம்மையா இருக்கு ப்ரோ. நீங்க வரலனாலும் அவன் பாட்டுக்கு போயிடுவானா? எல்லாம் ட்ரைனிங்கா ப்ரோ? அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு அசால்ட்டா. ஏதோ தொட்டா கிட்ட ஓட மாட்டானா? நம்ம ஓட சொன்னா ஓடிடுவானா? ஓடிக்கிது எங்கேயோ தள்ளி இருக்கும். என்ன ப்ரோ ரேஸா? டேய் ப்ரோ, ஏய் செம்மையா. மக்களே ஏதோ நோட் பண்ணி வச்சுங்க. இதை வந்து ரேட்டாமா. குழந்தைங்க வந்து போச்சா 50 ரூபா, பெரியவங்களுக்கு வந்து 100 ரூபாயா? இதுலேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும். ஏன் ப்ரோ இது கேல் குதிரையா? முத்தலகா? முத்தலகு மேலே ஒரு ரைடு போயிட்டு வந்தாச்சு. அவர் வச்சிருக்கிறது ப்ரோ? ஃபஸ்ட்டு நம்ம இந்த குதிரையில் தான் போகலான் இருந்தோம். அப்போ 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆமா, அதனால் வந்து ப்ரோ அதுலேயே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது செம்மையாக இருக்குது. இது க்யூட்டாக இருக்குல்ல?
ப்ரோ அவர் தான் சரி, 2 ஃப்ரெண்ட்ஸ் தான், அதிலே போய்க்கலாம். ஓகே ப்ரோ. இது பேர் ப்ரோ? இது பேர் ஈசா. ஈசாவா? இவனும் க்யூட்டாக இருக்கான்ல ஈசா. எதுவுமே பண்ண மாட்டானா? ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ஸ் ரைடு போயாச்சு. அதில் இருந்துட்டு இந்த சைடு ஒன்றும் இல்லையாமா ஃபுல்லாக. பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து ஹார்ஸ் ரைடு மட்டும்தான், இந்த சைடு ஒன்றும் இல்லை. அதனால் வந்து நம்ம வந்து கடை வீதி போகணும்னா இந்த பக்கம் தான் போகணும் அப்படின்னு சொன்னார். இந்த பக்கம் போய்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏதாச்சும் குடிக்கணுங்க, தொண்டையில் ஒரு மாதிரி இருக்குது. ஒரு ரைடு போயிட்டு வந்தோன்னே ஏதாச்சும் குடிக்கணும், ஜூஸ் இது. எல்லாம் பாருங்களேன் எவ்வளோ கடை, சிப்ஸு அது இது. சோடா குடிக்கலாமா? கோழி சோடா. அண்ணா கூலிங்காக இருக்கா கோழி சோடா? என்னென்ன ஃப்ளேவர் இருக்குது? पनीर इरके, पाइनएप्पल इरके, ब्लूबेरी इरके, ऑरेंज इरके. पनीर आकड़े मु कहि देछि ना मोर सेडे इयागा पेपर कोति मु याका बोलुछि मु पाउछि आकड़े. अदेना ब्लू ब्लूबेरी நல்ல ப்ளூபெரியா? ப்ளூபெரி ஒன்று, இது ஒன்று. இது நல்லா இருக்குமாங்கண்ணா? நல்லா இருக்கு. ப்ளூபெரி இருக்கு, பைனாப்பிள் இருக்கு. சரி ப்ளூபெரியா 2 கொடுத்துறீங்களா? செம்ம தாகமாக இருக்கு. எத்தனை வந்துடுறேண்ணா? கையில் எடுத்துன்னு வராதா? அதுக்கு என்ன எப்படி ஆகும்? சோடா செம்ம தாகமாக இருக்கு. செம்மையாக இருக்குது. ப்ளூபெரியாமா இது? நல்லா இருக்கு. கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த சிப்பியில் இருக்குல்ல, சிப்பியில் வச்சு அப்படியே சும்மா சூப்பராக இருக்கும். நல்லா இருக்குல்ல? நல்லாயிருக்கும் இது மாதிரி. இங்கே இருங்க ஹார்ட்டின் ஷேப்லாம் இருக்குது. சங்கு, அப்புறம் இங்கே பாருங்க வெள்ளை சங்கு செம்மையாக இருக்குல்ல? எல்லாமே இருக்குது, கடலில் இருக்க எல்லாமே இருக்கும் போல. இங்கே இதெல்லாம் பாருங்கள், வீட்டுக்கு அழகுக்கு வாங்கிக்கலாம். அழகுக்கு வாங்கி அப்படி தொங்க விடலாம். எல்லாமே இதாங்க, ஒரிஜினல் இதா, எல்லாமே இதுதான். பாசி இங்கே பாருங்க, நல்லா இருக்குல்ல? ஹவு மச்? 50. 10. இது பார்த்தீங்கன்னா 50, சின்னது வந்து 50, பெருசு பார்த்தீங்கன்னா 180. நல்லா இருக்கு. நைட் நேரம் பீச்சில் இன்னும் அங்கே கடல்கிட்ட போய் பார்க்கலாம், இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கடை மட்டும்தாங்க. அந்த சைட் பார்த்தீங்கன்னா இந்த சீ ஃபுட்ஸு அதெல்லாம் இருக்குன்னு வைங்களேன். ஃபுல் அண்ட் ஃபுல் கடை தான். கிளாஸ் கடை, கரும்பல் கடை, தோடு, வாட்சு, அப்புறம் ஆனால் இதெல்லாம் எல்லாமே வீட்டுக்கு தேவையானதான். எல்லாமே நம்ம வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது தான். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா கடைசிக்கு வந்தாச்சு. மீன் வாசம் பார்த்தீங்கன்னா தூக்குது. நம்ம சென்னை மீன் உணவகம். கருவாடு வாசம் அடிக்குது மீன். ஒருவேளை கடல் மீன்னால அப்படி அடிக்குமோ? செம்ம காற்று அடிக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த லைட் இருக்குல்ல, லைட் வெளிச்சமே தெரியாத அளவு காற்று அடிக்குது. அப்போ அது ஃபுல்லாமே கடை தான் லாஸ்ட் வரைக்கும். செம்ம காற்று அடிக்குது மக்களே. குளிக்கணும் போல ஆசையாக இருக்கு. அலைய பாருங்க. என்னென்ன கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா நல்லா தெரிஞ்சிருக்கோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே போய் எடுக்கிறதுனால முடியல. கம்பெனிங்க ஃபஸ்ட்டு வந்துருக்கலாம். வேற லெவலில் இருக்கு. ஐயோ பக்கத்தில் வந்துட்டு அப்படியே போயிருச்சு. எப்படி இருக்கு பாருங்களேன். செம்மையா இருக்கு. அளவரங்களும் ஓடிடலாம். கால் நிலைக்கா போய் போச்சு. செத்த நனைஞ்சிட்டு பயங்கரமா இருக்கு. அந்த சைட்ல இருக்கலாம் ப்ரோ, போட் போல, போட்டு கப்பல் போல. நனைஞ்சிருச்சு. நல்லா இருக்கும் அப்படியே இந்த கடல்ல குளிக்கிறது. அப்படியே இந்த அலையெல்லாம் தாண்டி தாண்டி போகும்போது பார்த்தீங்கன்னா செம்ம ஃபீலாக இருக்கும்.
ஃபேண்டெல்லாம் நனைஞ்சிருச்சு. எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்க. அது ஃபுல்லாமே மக்கள் தான். செம்ம கூட்டம். கூட்டம் மட்டும் எப்பயுமே குறையாது போல. சரி, நம்ம அடுத்து அந்த சைட் போகலாம். என்ன கொஞ்சம் ஈவினிங் வந்திருந்தா எனக்கு கொஞ்சம் நல்லா காட்டியிருக்கலாம். பரவாயில்ல, செம்ம ஃபீலாக இருக்குது. காற்றெல்லாம் நல்லா அப்படியே கூலிங்காக அடிக்குது இந்நேரத்தில் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கடை தான். ஆனால் வந்து ஒன்றுமே தெரில. அப்படியே இந்த காற்று வந்து அப்படியே லைட்டையே ப்ளர் பண்ணுது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எல்லாம் மக்கள் தான் உட்காந்துருக்காங்க. செம்ம ஃபீலாக இருக்கணும். இங்கே ஃபேமிலியோட வந்து உட்காந்துருந்தோம்னா இங்கே அப்படியே காற்று வாங்கிட்டு செம்ம ஃபீலாக இருக்கும். எல்லாமே ஃபுட் கடை தான். ஃபுட்டோட இந்த ஃபுட்டு ஃபிஷ்ஷோட என்ன ஸ்மெல்லை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் எங்கே நல்ல மீன் இருக்குன்னே அவ்வளோ சீக்கிரத்தில் கண்டுபிடிக்க முடியாது. ஸ்மெல்லை வச்சு ஓரளவு கண்டுபிடிக்கலாம். என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஆனால் சீ ஃபுட் தெரியலையே. ஆற்று ஃபுட்னா கண்டுபிடிச்சிருக்கேன் ஸ்மெல் வச்சு. ஏன்னா நிறையா சாப்பிட்ருக்கோம், பிடிச்சிருக்கோம், அதனால தெரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஓரத்தில் தான் கடை. இப்போ நம்ம வந்து இந்த கடல் ஓரத்தில் இருக்கோம். நம்ம இன்னும் மறுபடியும் அந்த ஓரத்தில் போகணும். வேறு ஏதாச்சும் கடை வேணும். அப்படியே அங்கே போகலாம். அவ்வளோதான், இந்த சைடு வந்தாச்சு. அங்கேருந்து இந்த சைடு வந்தாச்சு. பசிக்குது, சாப்பிட்டு போகலாமா? எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. எங்கே போகலாம்? சுந்தரி அக்கா கடைக்கே போகலாமா? எப்போ பாரு யூடியூப் போனாவே அவங்க பேர் தான் வரும். அங்கேயே ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே இருக்குன்னு சொன்னாங்க. ஆமாம், கேட்டுவோம். இந்த சைடு தான் எங்கேயும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. மெரினா பீச்சு ஸ்விம்மிங் பூல் ஏரியாவா? அப்பா காற்று, செம்ம காற்று. சாப்பிட்ற ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை அப்படின்னே சொல்ல முடியாது. எல்லாமே இருக்குது. ஜூஸு என்னதான் இல்லை, எல்லாமே இருக்குது. ஸ்வீட் பொட்டேட்டோலேருந்து எல்லாமே இருக்குன்னு வைங்களேன். பசிக்குது. அங்கே மீன் குழம்பு தான் ஸ்பெஷல் நினைக்கிறேன். மீன் குழம்பு, அப்புறம் மீனா, அப்புறம் வந்து சாப்பாடுன்னு நினைக்கிறேன். மீன் சாப்பாடு பார்த்துடலாம் எப்படி தான் இருக்குன்ட்டு. ஆனால் நல்லா இருக்குல்ல. அப்படியே ஒரு ஓரமாக ஒரு கடையை போட்டுட்டு அப்படியே மக்களையும் பார்த்துக்கிட்டு அப்படியே பீச்சையும் பார்த்துக்கிட்டு வைப்பு செம வைப்பாக இருக்கும். ஆனால் கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாக இருக்குது. இந்த சைடாக இருக்குன்னு சொன்னார் ஒரு ப்ரோ. எல்லா கடையும் இருக்குது. கோவிந்தம்மா சாப்பாடு கடை. இந்த கடையும் ஃபேமஸாக தான் வந்தாச்சு. இங்கே இருக்குது பாருங்கள், சுந்தரி அக்கா கடை. முடிஞ்சுன்னு நினைக்கிறேன், ஐ திங்க். ப்ரோ என்னென்ன இருக்கு? என்னென்ன இருக்கு? இட்லி தோசை சாப்பாடு. இட்லி தோசை சாப்பாடுங்களா? எறா, எறா தொக்கு, எறா ஃப்ரை, மீன் வறுவல். 300 பீஸ் எத்தனை இருக்கு? 300 பீஸ் வேற ரேட் போட்டிருக்காங்க பாருங்க. 4 இட்லி 60 ரூபா, ஒரு தோசை 40 ரூபா. அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன வாங்கிக்கலாம்? மீன் சாப்பிடுவாங்களாமா? 120ங்களா? 120 டோக்கன். 20 இருக்காமா இந்தியா? வஞ்சர மீன் ஒரு பீஸ்ண்ணா 150 தட்டுமா? 150 கொடுங்க. வஞ்சரம் 150. அடுத்து பார்த்தீங்கன்னா வஞ்சர மீன் ஒரு 150. அவ்வளோதாங்கண்ணா. வஞ்சரம் ஒரு மீன் சாப்பாடா? மீன் சாப்பாடு ஒரு தோசை. 10 ரூபா தான் கொடுங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரும் சொல்கிற அளவுக்கு இந்த சுந்தரி அக்கா கடைக்கு வந்தாச்சு. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீன் இது வாங்கியிருக்கோம், வஞ்சர மீன் வாங்கியிருக்கோம் 150 ரூபா ஒரு பீஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் சாப்பாடு அப்புறம் குழம்பு ஊற்றி தருவாங்க 120க்கு. இது 2 வாங்கியிருக்கோம். பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. மீன் சாப்பாடு, அப்புறம் வந்து இது ப்ரான் இல்லை, இது வஞ்சர மீன். அங்கே போகணுமா? மீன் வந்து தனியாக அந்த சைடு பொரிச்சு தருவாங்க. நமக்கு தான் சாப்பாடு வைக்கிறாங்க. ரேட் பார்த்திங்கன்னா 4 இட்லி 60 ரூபா. சென்னையில் எப்படின்னு தெரில. ஒரு தோசை பார்த்திங்கன்னா 40 ரூபா. ஆனால் சாப்பாடெல்லாம் சூடாக தான் இருக்குது. நண்டு இருக்காண்ணா? எறா அந்த சைடு போய் கேளுங்க. நண்டு இருக்கு.
நம்ம கடை எத்தனை மணிக்கு இருக்கும் நைட்டு? 10 மணிங்களா? ஓகே ஓகே. இது என்ன மீன்? பாறை மீனுங்களா? சரி சரி. பார்த்தீங்கன்னா பாறை மீன் நல்லா இருக்குங்களா? ஓகே. மீன் வந்து அங்கே வாங்கிக்கிறதாங்கண்ணா? சரி. அதுதான் வாங்கல. வஞ்சரம் விண்மீனா? கடல்லையே இல்லையா? நம்மக்கிட்ட போடுறாங்க வஞ்சரம். பீஸ் பார்த்தீங்கன்னா 150, 200 வஞ்சரம் பீஸ். கடல் மீனோட ரேட் தெரியல, ஆனால் இங்கே சென்னையில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சைட் பார்த்தீங்கன்னா ப்ரான், இறால் தானே? ஓகே ப்ரோ. பீஸுக்கு தகுந்த ரேட் போல், பீஸுக்கு தகுந்த ரேட் போல் 150, 200 இருக்கும் போல் வஞ்சரம் மீன். ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலி பார்த்தீங்கன்னா வஞ்சரம் மீன் ரெடி ஆயிடுச்சு. போய் சாப்பிட்லாம். பீஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது, 150 ரூபாய்க்கு ஒர்த்து தான். செம்ம சூடாக இருக்குது. கொஞ்சம் சூடு ஆட்டு சாப்பாடு டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. மீன் மசாலா அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது. வறுத்த மீன் டேஸ்ட் பண்ணிடலாமா? கடல் மீன்னால ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் போல, எனக்கு தெரியல. ஓகே, அவ்வளோக்கா ஒன்றும் பெருசாக இருக்கும். மீன் வேணால் நல்லா குக் ஆகிடுச்சு. மீன் வேணால் நல்லாயிருக்கு, வறுத்த மீன் நல்லாயிருக்கு, குழம்பு ஓரளவுக்கு ஓகே. வறுத்த மீன் வேணால் கொஞ்சம் நல்லாயிருக்கு. கல் மீன், கல்லில் போட்ட மீன் வேணால் நல்லாயிருக்கு. அளவு சாப்பாடு ஓரளவுக்கு எக்ஸ்ட்ராவே இருக்குது. ஒரு மீன் துண்டும் அப்புறம் வந்து சாப்பாடும் தராங்க. அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா தான் வாங்கிக்கணும். அண்ணா சாப்பாடே வயிறு நம்பிடுச்சு. தோசை என்ன பண்ணலாம்? போதுமா உங்களுக்கு? ரிட்டர்ன் பண்ணிக்கலாமா? வயிறே நம்பிடுச்சுன்னா சாப்பாடே. தோசை வாங்கினாக்கா சாப்பாடு வாங்கணும். ஓகேங்கக்கா. அதே வயிறு நம்பிடுச்சு, அதான் சரி அந்த கொடுத்துட்டு போகலான்ட்டு. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு. அம்மா வயிறே ஃபுல்லாக நம்பிடுச்சு. இந்த மீன் கொஞ்சம் இருக்குது. சைடு முள்ளெல்லாம் இல்லை, ஆனால் கொஞ்சம் முள் இருக்குது இதுலேயும். இருக்க பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்துட்டே இருக்காங்க. எல்லாமே சிக்கன், மட்டன், தலைக்கறி எல்லாமே இருக்கும் போல். ஃபுல்லாக வந்துட்டே இருக்காங்க. நம்மளும் பார்த்தீங்கன்னா அக்காட்ட வாங்கியாச்சு காசை. பார்த்தீங்கன்னா சரி தோசை சாப்பிட்லாம், பத்தாது சாப்பாடுனா அளவாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா வாங்கினோம்.
ஒரு சாப்பாடு ஒரு மீன் பீஸ் வாங்கினா அதுலேயே ஒரு மீன் பீஸ் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ஒரு தோசை ஒன்று வாங்கிக்கலாம், பத்தாது நம்மளும் நிறைய சாப்பிட்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா அதுவே வழி நம்பிடுச்சு. அப்புறம் மறுபடியும் கொண்டு போய் டோக்கனை கொடுத்துட்டு 40 ரூபா வாங்கிட்டு வந்துட்டேன். மீன் எப்படி இருக்குது, மீன் சாப்பாடு எப்படி இருக்குன்னு அதுன்னு சொல்லணும்ல. வீட்டில் செய்கிற மாதிரி இருக்குது, நார்மலாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். நார்மலாக வீட்டில் செய்வோம்ல, நார்மலாக வீட்டில் செய்கிற மாதிரியே இருக்குது. ஃபிஷ் ஃப்ரை அதுவும் ஓகே, நல்லா இருந்துச்சு. இட்லி பார்த்திங்கன்னா 60 ரூபா. சென்னை ரேட் எனக்கு என்னென்னு தெரில, நம்ம ஊர் சைடில் கொஞ்சம் கம்மி தான். சென்னை ரேட்டுக்கு எவ்வளோன்னு சரியாக தெரியல. ஓகே 60 ரூபா கொஞ்சம் எனக்கு எச்சா இருக்க மாதிரி இருக்குது. 4 இட்லி 60 ரூபாயா. அப்புறம் வந்து தோசை வந்து ஒரு தோசை 40 ரூபா. இங்கே எப்படின்னு தெரில, தெரியாமல் சொல்லக்கூடாது இல்லை, நம்ம ஊர் சைடில் கம்மி தான். இவ்வளோ தான், நல்லாயிருக்கு, ஓகே சாப்பிட்லாம். ஓகே தேங்க்ஸ்.